எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, தேவனுடைய மகிமையை கர்த்தருடைய கிருபையை பிள்ளைகளுக்காய் வெளிப்படுத்தவும் நேசருடைய வல்லமை பிள்ளைகளை பூரணமாய் மூடும்படி உடைய பரிசுத்தருடைய பாத்திரம் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரின் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதா, அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான பலனை கிருபையை தயவை தேவனை பரத்திலிருந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கரம் வச்சு நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒருவேளை ஜெபிக்கிற ஜெபங்களுக்கான பதில் எவ்வளவு வேகமா உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவ்வளவு அதிகமா நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிற ஒன்றாய் இருக்குது. ஆதலால் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன காரியத்தை ஒருவேளை நம்முடைய சமூகத்துல வைக்க போறான்னு சொல்லி கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர். ஒருவேளை நம்ம அமர்ந்து செபிக்க துவங்குற போதே தேவனுடைய கட்டளை என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது என்பதை நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக நன்றாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு அப்படிதான் நடக்குது. அப்படின்னா பிரதர், அவன் ரொம்ப ஜோம் பண்ண வேண்டியது இல்லையா, சாதாரணமா 2 வார்த்தை சொல்லிட்டு போனா போதுமா பிரதர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தருக்கு பிரியமானவன் 2 வார்த்தையோடு எழும்புகிறவனா இருக்கவே மாட்டான். அவன் நிச்சயமா கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான்னா தேவனோடு உறவாடுகிறவனா இருப்பான். 24/7 எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தேவனோடு கூட நிச்சயமா உறவாடுகிறவனா இருப்பான். அவன் ஒரு காரியத்தை கேட்கும் போதே தேவன் சொல்றாரு, ஐயா நீ அதை வேண்டிக் கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை என்பதை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை யார் வந்து சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின 2 வசனங்களை வாசிக்கிற போது காபிரியல் என்கிற தூதன் வந்து சொன்னதாக அந்த பகுதி சொல்லுகிறது. 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல், நல்ல கவனிங்க, எப்படி பறந்து வந்து, வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாதி ஜெபத்திலேயே அந்த தூதனானவன் வேகமாய் பறந்து வந்ததாக வேதம் சொல்லுகிறது. வேகமாய் பறந்து வந்தான். இப்ப எவ்வளவு வேகமா கர்த்தர் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நிறைய சந்தர்ப்பத்துல இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாக்கள்ல கேட்பாங்க, அவர் ஜோம் பண்ணாதான் நடக்குமா, இவர் ஜோம் பண்ணா நடக்குமா, ஊழியக்காரர் ஜோம் பண்ணா மட்டும்தான் நடக்குமா, நாங்க ஜோம் பண்ணா நடக்காதா, நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்க மாட்டாரா, எல்லாரும் தானே அவருடைய பிள்ளைகள், நீ ஜோம் பண்ணு, அப்படிலாம் நிறைய காரியங்கள் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த வசனத்தின் மூலமாய் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஊழியக்காரராகவே இருந்தாலும் அவர்களில் கூட எத்தனை பேர் ஜெபத்திற்கு எவ்வளவு வேகமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தார்னா தேவனாய் கர்த்தர் வேகமாய் பதில் கொடுக்கிறார். வேகமாய் ஆள் அனுப்புறார், வேகமான பதில் வருகிறது. தூதனே வந்தா கூட அவன் சாதாரணமா கடந்து வருவதில்லை, வேகமாய் பறந்து வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. வந்து அவனுக்கு அறிவை உணர்த்தும்படியாக, தெளிவான காரியங்களை பேசும்படியாக கடந்து வந்ததாக வேத வசனம் சொல்லுகிறது. அந்திப்பலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை. அப்ப அந்திப்பலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான்னா எத்தனை நேரத்துல எந்த பலியெல்லாம் எவ்வளவு நேரம் செலுத்தி இருப்பாரு என்பதை நீங்க யோசிச்சுக்கிடுங்க. எத்தனை முறை ஜெபித்தார் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தானியேலுடைய ஜெபங்கள்லாம் பலகணிகள் எப்படி திறந்திருந்தது, எவ்விதமா ஜெபித்தாரு, அதுல பாத்தீங்கன்னா அந்திப்பலி நேரம் சொன்னா அப்ப எத்தனை நேரம் ஜெபித்திருப்பார் என்பது அடுத்தது. இப்ப தேவனுக்கு பிரியமானவனாய் வாழும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை வேகமாய் கேட்கிறார். உங்க ஜெபம் வேகமா கேட்க போன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழும்படி தேவனாய் கர்த்தர் உங்களிடத்துல விரும்புகிறவராய் இருக்கிறார். 4 வசனத்தை வாசிக்க போறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யார் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி
காமனா கர்த்தர் பேசுகிற ஒரு 4 வசனத்தை வாசித்து தானியேலுடைய பகுதிக்கு நிறைய கடந்து வருவோம். ஏசாயா 48:14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன். யாருக்கு சித்தமானது? கர்த்தருக்கு சித்தமானது பாபிலோனில் செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, அவன் சிறையிருப்பில் இருந்தா கூட கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். அவன் தான் யான்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு பிரியமானவன். ஒளியுமே செய்தாலும் கர்த்தர் விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சித்தமானதை செய்யணும். வெறும் காத்துல சிலம்பு அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறது இல்லை அப்படின்னு பவுல் சொன்னார். கம்பு சுத்துறதா இருந்தாலும் வெறுமனே கம்பு சுத்தக்கூடாது இல்லையா? நம்ம ஊர்ல நம்ம புரிஞ்சுக்கிற பாசையா சொல்றேன், கம்பு சுத்துறதுப்பாங்க இல்லையா? இப்ப சிலம்பு அடிக்குதுன்னு என்ன பேர்? கம்பு சுத்துறது. அது கூட சும்மா காத்துல சுத்தி என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு பவுல். எதிராளி யாரு, எங்க இருக்கிறான், எங்க அடிக்கணும், எதற்காக சுத்துகிறோம் என்பற ஒன்றுமே தெரியாம காத்துல சுத்தி என்ன பண்றது இல்லையா? இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல ஊழியமே செய்தால் கூட அவருக்கு சித்தமானதான் செய்யணும். ஆண்டு சொன்னா கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான். எனக்கு சித்தமானது எவன் செய்கிறானோ அவன் தான் இங்க வருவான், பரலோகத்துக்கு வருவான். அப்ப அவனை கொண்டு நீ பாபிலோன்ல விட்டாலும் சரி, பாபிலோன்லயும் கர்த்தருக்கு சித்தமானதான் செய்வான். அதாவது சிறையிருப்புகள் இருந்தாலும் பாடுகளுக்குள் இருந்தாலும் இதெல்லாம் அகப்பட்டேங்கிற நிலையில் இருந்தா கூட அவன் கர்த்தருக்கு சித்தமானதான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப யோசேப்பு சிறையிருப்பில் இருந்தாரு பிரதர், அங்க இருந்தா மட்டும் வேறையா பேசினாரு அல்லது வேற காரியத்தை செய்தார்? அங்கேயும் தேவனுக்கு சித்தமானதான் செய்தார். அப்ப யார் தேவனுக்கு பிரியமானவனா இருப்பான்? கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானதா இருப்பான், பிரியமானவனாய் காணப்படுவான். அப்ப தேவனுக்கு ஒருவேளை எது சித்தம் என்பதா ரொம்ப 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 முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு எதெல்லாம் அவசியமானது, நான் விரும்புறது என்ன, என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன, அதை கடந்து அதெல்லாவற்றையும் கடந்து கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை யோசிக்கிறவன், சிறையிருப்பு இருந்தாலும் யோசிக்கிறவன், பாடுகளுக்குள் அகப்பட்டிருந்தாலும் யோசிக்கிறவன், இழப்புகளுக்கு நடுவில் இருந்தாலும் யோசிக்கிறவன், அதன்படியே செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். அவன் தான் தேவனுக்கு யாரு? பிரியமானவனாய் காணப்படுகிறான். அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சா போதும் அற்புதம் நடக்கும். ஜெபிக்க ஆரம்பிச்சா போதும். 90s இங்க ஒரு பிரதர் உண்டு மடிப்பாக்கத்துல. இப்ப மடிப்பாக்கத்துல ஒரு சர்ச் தான் இங்க முக்கியமான பொறுப்புல அவர் இருப்பாரு. அவருக்கு திடீர்னு ஒரு விபத்து, ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு, ரத்தம் நிக்கல. ஒரு 3 நாளா அவங்க என்னென்னவோ மெடிசன் கொடுக்குறாங்க, நிக்க மாட்டேங்குது. ஊழியக்காரங்களாம் போறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஒன்னையும் பார்க்க முடியல. அப்ப ஒரு வயசான ஒரு தாப்பனார் இருந்தார், அப்போ இப்ப இறந்துச்சார். எங்க அப்பாவுக்கு டீச்சரா இருந்தவர். அவருடைய காலையில வாக்கிங் வருவார், நல்ல பலனோடு இருக்கும்போது. இங்கெல்லாம் கிறிஸ்தவ போர்டு தெரியுதோ அங்கெல்லாம் நின்று அந்த கடைக்காக ஜோமன் இருப்பார். அது ஒரு நாள் திடீர்னு வெளியே போகும்போது என் கடைக்கு முன்னாடி நின்று, பிளஸிங் ஸ்டோர் இல்லையா, அதனால முன்னாடி நின்று அவர் ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அப்பதான் இவர் யாரோ ஒருத்தர் கையை நீட்டி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அவரை போய் பார்த்து, ஏன் நீங்க யாரு அப்படின்னு ஒன்னு அவரை பேச ஆரம்பிச்சார். கடைசியில பார்த்தா எங்க அப்பாவுக்கு வாத்தியார் வந்துருக்காரு. அவர் ரொம்ப ஐக்கியமா இருப்பார். இப்போ ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அவருக்கு கொஞ்ச நாள் போக போக நடக்க முடியாது, தளர்ந்து போன தேகம். அப்ப அவரும் அவரை பார்க்க போறாரு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் பக்கத்துல இருக்கிற, பக்கத்து தெருவில் இருக்கிற ரொம்பவும் க்ளோஸ் ஆனவங்க. ஒருவேளை அந்த மடிப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் யாருன்னு தெரியும். அவர் போறார், ஜெபிக்கிறதுக்கு போறார். அவருக்கு ஜெபிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. 2 பேர் கைத்தாங்களை தான் கூட்டிட்டு போறாங்க. போய் அப்படி சும்மா கையை வச்சு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்க அந்த ரத்தம் நிக்கட்டும்ன்றாரு. அடுத்த செகண்ட் மணிக்கணக்க ஜோமன் இல்ல, ஆவியானவரை அபிஷேகத்துல நிரம்பல, மணிக்கணக்கா குதிச்சு கூப்பாடெல்லாம் போடல, ஒரே வார்த்தை தான், அது உடனே கேட்கப்படுது. ஏன் பிரதர்? கர்த்தருக்கு பிரியமானவன் ஜெபிச்சா அப்படிதான் நடக்கும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஜெபிச்சாலும் அப்படிதான் நடக்கும். அப்ப நாம எப்படி இருக்கணும் பிரதர்? கர்த்தருக்கு சித்தமானது என்னை எங்கே கொண்டு விட்டாலும், எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், எந்த இழப்புகளுக்கு நடுவில் இருந்தாலும் அதை செய்கிறவனா இருக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். பாபிலோன்ல கொண்டு விட்டாலும் சரி, அரபு தேசத்தை கொண்டு விட்டாலும் சரி, சவுதி அரேபியால கொண்டு விட்டாலும் சரி, அங்கேயும் தேவனுக்கு சித்தமானது என்னவோ அதைத்தான் நான் நிறைவேற்றும்படி தேவன் நினைச்சுக்கிறாரு, விரும்புகிறவரா இருக்கிறார். அவனுடைய ஜெபத்திற்கு பதில் உடனே வரும். ஆனா 99% கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு விருப்பமானது நிறைவேற வேண்டும் தான் போராடுவாங்களே தவிர, விளங்குதா இல்லையா?
தங்களுக்கு விருப்பமானது நிறைவேறும் சொல்லுவாங்களே தவிர கர்த்தருக்கு சித்தமானதை குறித்து யோசிக்கவே மாட்டான். அதுக்கு நேர அர்ப்பணிக்கிறது 99% கிறிஸ்தவனுக்குள்ள கிடையவே கிடையாது. இன்னொரு வசனம் ரோமர் 14:18, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். அந்த காலத்து மனுஷர்கள் அப்படி இருந்தாங்களான்னு தெரியாது. இவைகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன், அதோட சேர்த்து மனுஷனுக்கு எப்படிப்பட்டவனா அங்கீகரிக்கப்பட்டவன் சொல்றாரு. அப்ப ஆதி காலத்து விசுவாசிகள் அப்படி இருந்திருக்கலாம். இப்ப இவைகளினாலே ஊழியம் செய்கிறவனை எவனும் அங்கீகரித்து எனக்கு தெரியல. எவைகளினாலே பிரதர்? முந்தின வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. இவைகளினாலே ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். மனுஷன் மாறுவான், ஆனா தேவன் மாற மாட்டார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப பிரதர், சபைகளில புசிப்பு குடிப்பு இருக்கலாமா? எல்லாம் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு என்ன செய்கிறது இருக்கிறது. கூடி சாப்பிடலாமா பிரதர்? கூடி இருக்கலாமா பிரதர்? அது தேவையை பொறுத்தது, நடக்கிற விழாக்களை பொறுத்தது. அது ஒரு அளவுதான். கிராமத்தில் இருக்கிற சில சபைகளுக்கு போனீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருந்து வருவாங்க. அங்க கண்டிப்பா மதிய உணவு என்பது என்னவா இருக்கிறது, அங்க அவசியமா இருக்குது. இப்ப நமக்கு இங்க தேவையா பிரதர் கேட்டா, இங்க வாரந்தோறும் போடுவது தேவையற்றது, அங்க தேவையானது. இப்ப பெரும்பாலான கிராம சபைகள்ல மதிய உணவு இருக்கும். அதுவும் எங்கேயும் போய் வாங்கலாம் மாட்டாங்க. அவங்களே அரிசி வாங்குவாங்க, அவங்களே 4 பேர் நினைச்சுவாங்க, அவங்களே 4 பேர் சமைப்பாங்க. இங்க அப்படி இல்ல. உங்களை சமைக்க சொன்னா வீட்லயே சமைக்கிறது இல்ல. உங்களை சபையில சமைனா உங்களுக்கு எப்படி சமைப்பீங்க? நீங்க வீட்லயே ஸ்விக்கியை போடவா சொமேட்டோ போடவான்னு சுத்திட்டு இங்க சமைக்க போறீங்க. அப்ப அங்க அப்படி இல்ல, சபையாரே உட்காந்து நினைச்சுவாங்க, எல்லாருக்காக சமையல் பண்ணுவாங்க, வெட்டுவாங்க, எல்லாம் நடக்கும், டீமா நடக்கும். நான் பேருக்குமே கேட்டேன், ஒரே டீம் தான் சமைப்பீங்களா அப்படின்னு. ஆமா பிரதர், நாங்க அதை மாத்துங்க. ஏன்னா அந்த 5 பேருக்கு மாத்திரம் சத்தியம் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்புறம் அவன் காலம் ஃபுல்லா சமையல் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். உள்ள உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறக்கோ பாடுறதுக்கோ துதிக்கிறக்கோ நேரம் இருக்காது. அதனால அதை ஷிஃப்ட் வைஸா என்ன செய்யுங்க, மாத்துங்க. ஒரு ஆள் நல்லா சமைச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாள் டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால என்ன செய்யுங்க, ஷிஃப்ட் வைஸா மாத்துங்க, இல்லைன்னா இது சரி வராது. அப்புறம் இருக்கிற அந்த 5 ஆத்மா இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சொல்ற கேட்டு தானே? அப்ப நீங்க விலகி கொள்ளணும். அப்ப நன்றா நீங்க அதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்றா இருக்கிறது. அப்ப புசிப்பும் குடிப்புமா தேவனுடைய ராஜ்யம் இல்ல பிரதர், அது இல்ல. அதுக்கு நான் கொடுக்கிற காணிக்கையா தேவனுடைய ராஜ்யம் இல்ல. அது காணி கொடுக்கலாமா பிரதர்? தேவையை பொறுத்து கொடுக்கலாம். ஆனா அதனால நீங்க பெரிய தியாகம் பண்ண மாதிரிலாம் வாழ்க்கையில என்ன பண்ணிக்க கூடாது, நினைச்ச கூடாது. சபையில சாப்பாடு போடலாம் பிரதர், விழா இருக்கு, போடுறோம், எல்லாம் செய்யறோம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அதை பெரிய ஒரு கர்த்தருக்காக நீங்க அர்ப்பணிச்சு கொடுக்கறதா நீங்க நினைச்ச கூடாது. நம்ம சாப்பிடுறோம், சபையில் இருக்கிற 2-3 கஷ்டப்பட்டவங்க, காணி கொடுக்க முடியாதவங்க சாப்பிடுறாங்க. அந்த லெவல் தான் எடுத்துக்கணும். நான் கொடுக்குற காணிக்கைனால ஒருவேளை மத்தியானம் சாப்பாட்டுக்கு உங்கள்கிட்ட காசு கேட்கிறோம், நீங்க கொடுக்குற காணிக்கைனால என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம ஃபேமிலியா சாப்பிட்டோம், கொடுக்க முடியாத சிலர் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அந்த லெவல கடந்து அதை தேவனுடைய ராஜ்யத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் அது இல்லை, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். நான் உங்களுக்கு தேவ ஆவியானவரை கொடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எப்ப பிரதர்? எந்த குறைவின் நடுவிலும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப நாங்க கொடுக்க வேண்டியது என்ன பிரதர்? ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவதற்கான என்ன பலனோ அதைத்தான் நான் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆத்மாவில் என்னத்தை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். அதுதான் ஊழியம். அந்த ஊழியத்தின் மீது தேவன் எவ்விதமா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். அந்த ஊழியம் தான் ஆதி விசுவாசிகள் காலத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமா இருந்தது. இன்னைக்கு அதை விட பெருசு போடுற சாப்பாடு தான் இல்லையா? நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு போயிட்டீங்கன்னா அசனம் தான் வாழ்க்கையில பெரிய ஊழியம். வருஷத்துக்கு ஒருக்கா போடுற அந்த அசனச்சோறு தான் வாழ்நாள்லயே சபையில் நடக்கிற பெரிய ஊழியமா கருதுவது அங்க போடுற அந்த அசனச்சோறு தான். அப்ப நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப தேவனாய் கர்த்தர் எதன் மேல பிரியமா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமாகிய அதை கொண்டு அவைகளினாலே ஊழியம் செய்வதன் மேல எவ்விதமா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5-ம் அதிகாரம் 9-ம் வசனம். அது நிமித்தமே
நாம் சரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கு நாடுகிறோம். அவர் சொன்னார், பவுல் தன்னை சார்ந்த ஜனங்களோடு சேர்த்து புளூரல்ல சொன்னாரு, நாடுகிறோம். எப்படி இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் தேவனுக்கு பிரியமா இருக்கவே என்ன செய்கிறோம், நாங்கள் நாடுகிறோம். அவர் கூட எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது, நாடுகிறோம் புளூரல்ல சொன்னார். அதாவது சரத்துல குடியிருந்தாலும் சரி குடியிராமல் போனாலும் சரி, அதாவது நான் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி தேவனுக்கு பிரியமா இருக்கவே நாங்கள் என்ன செய்கிறோம், நாடுகிறோம். அது அழகாய் தெளிவா சொல்ல, அதி நிமித்தமே மேல போடுறார். எப்படி எல்லாம் இந்த கூடாரத்தில் இருக்கும், நம்முடைய நித்திய வீடு எங்க இருக்குது, அங்கதான் நம்ம கடந்து போனோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 4ஆம் வசனத்துல சொன்னார், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாரம் தான், பாரம் சுமந்து தவிக்கிறோம். குடும்ப பாரம், பிள்ளைகளுடைய பாரம் என்னைக்கு முடியும், சாகிற வரைக்கும் முடியாது இல்லையா. பிள்ளை வளர்ச்சி பெறுதற்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், அதோட பிரச்சனை முடிஞ்சது அப்படி இருக்க முடியாது. அப்புறம் அவ பிள்ளை பக்கம் வருவா, அப்புறம் 1-2 பிள்ளை பிறக்கும், அப்புறம் மருமை ஒரு ஆள் சேட்டை பண்ணுவாரு. எல்லா கதையும் வாழ்நாள் ஃபுல்லா என்ன செய்யணும், அந்த தேவைகளை சந்திக்கணும். அப்புறம் கிறிஸ்துமஸ் வரும், அப்புறம் அதுக்குண்டானது செய்யணும். சாகிற வரைக்கும் பாரம் தான். ஒருத்தனுக்கு சரீரத்துல பாடு, ஒருத்தனுக்கு பினான்சியலா பாடு, ஒருத்தனுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை, இன்னொருத்தனுக்கு அதே வேலையில சாகிற வரைக்கும் இருக்கிறேன்னு 10 வருஷமா உயர்வே இல்லையே என்கிற நிலை, இன்னொருத்தனுக்கு ஐயா காலையில எழும்புனதுல இருந்து ராத்திரி வரைக்கும் கடக்குள்ள கடந்து நினைச்சுறேன் சாகுறேங்கிற நிலை. அவ்வளவு என்ன சொல்லாரியா, நீ இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் பாரம் சுமந்தான் தவிக்கிற. உங்களுக்காக ஒரு குடும்பம், எனக்கு இத்தனை மிஸ்டர்கள் குடும்பத்தையும் பார்க்கணும். நேற்று ஒரு மிஸ்டரி ஒய்ஃப் போன் பண்ணாங்க, ஒரு மாதிரி படபடப்பா வருது பிரதர், அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறேன்னு. அவங்க ஹாஸ்பிட்டல் போறோன்னு எனக்கு பக்குன்னு இருக்கும், ஆண்டவரே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன வரும், அதுக்கு பில்லு கட்டணும். உங்களுக்கு ஒரு குடும்பம், எனக்கு பின்னாடி 80 குடும்பம். அவ்வளவு பிரச்சனை என்ன செய்யணும், தலைமையில சுமக்கணும். ஒருத்த கும்பகோணத்துல இருந்து போன் போட்டு நீங்க எல்லாம் என்ன ஊழியம் செய்றீங்களா, எப்ப நீ யாருப்பா முதல்ல சொல்லு. ஏங்க நாங்க கும்பகோணம் சர்ச்சில் இருக்கிறேன், சரிப்பா அங்க ஒரு பாஸ்டர் வச்சிருக்கிறோம் இல்லையா, அவர்கிட்ட போய் பேசுனியா, என்னது எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாரு, இப்ப நீங்க எல்லாம் என்ன ஊழியம் பண்றீங்க. நான் அவர்கிட்ட போன் பண்ணேன், புதர் அவனை நேர்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க, நான் எப்படி அவனுக்கு பொண்ணை பாக்குறது. அவன் அங்கிருந்து போன போட்டு நீ எல்லாம் என்னையா ஊழியம் பண்ற, எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன்றான். எவனே தெரியாதவெல்லாம் திட்டுறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் இருக்கு, அதையும் கேட்க வேண்டியிருக்கு. சரிடா அவனுக்கு பொண்ணை பாத்துருவோம், சரி ஒரு ஆத்மா கெட்டு போமே அப்படின்னு சொல்லி இப்போ டெய்லி திடீர்னு இருப்பான் நினைக்கிறேன், இன்னும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, எத்தனையோ பாடு எத்தனையோ பிரச்சனை, அவைகளினால என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் வாழ்நாள் ஃபுல்லா. அவர் சொன்னாரு, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், இந்த பாரமாகிய போர்வை இருக்கு இல்லையா, அதை களைந்து போடணும் வாழ்க்கையில விரும்பாதேன்றாரு. விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்தான், தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். இப்படித்தான் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நாம் சரீரத்துல குடியிருந்தாலும் சரி குடியிராம போனாலும் சரி நான் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் தான் எனக்கு என்ன செய்யறாரு, என்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனா ஒரு பாரமாகிய போர்வை இருக்கு இல்லையா, அதை களைந்து போடணும்னு விரும்பலையாம். எல்லாருக்கும் ஆசை என்ன பிரதர், கலைஞ்சு போடணுங்கிறதானே. சொல்ல போர்வை இருந்தா எடுத்துட்டு போட்டு கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு, பலனை விளங்குதே உங்களுக்கு. பவுலுடைய வார்த்தை தான், சரீரத்துல வியாதி இருக்கா இருந்தா இருந்துட்டு போட்டு, வியாதி படும் போதெல்லாம் கர்த்தர் பூரணமா எனக்கு பலன் செய்யறாரு, கிருபை பெருகுது, அதனால வியாதியோடு இருக்கதே விரும்புறேன்ட்டாரு. சரியா, இங்க ஒரு பெரிய பார போர்வை சொல்ற, அதை கலைந்து போட நான் விரும்பல, அது அப்படியே இருக்கட்டும். அதற்கான பலனை தருகிறவர் யார்தான், தேவன் தான் தர்றாரு. அதுக்கு அடுத்து சொன்ன ஆவி என்கிற அச்சாரத்தை தந்தார். ஆவி என்கிற அச்சாரத்தை தந்தாருங்கிற வார்த்தையை பலமுறை நீங்க பயன்படுத்துவீங்க, நிறைய ஊழியக்காரங்க பேசுவாங்க. எதுக்கு தந்தாரு பிரதர், இதில் இருக்கிற இந்த பேசேஜினுடைய அடிப்படையில நீங்க அது எதுக்கு தந்தாருன்னு பாக்கணும்னா, இந்த பாரமான போர்வை சுமப்பதற்கு தான் ஆவி என்கிற அச்சாரத்தை தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு, தந்தாருன்னு அர்த்தம்.
அப்ப பிரதர் எதை பத்தியும் கவலைப்படாத, என்ன சொல்ல வர, அது நிமித்தமே மேல இதெல்லாம் என்ன லிஸ்ட் போட்டாரு பிரதர், எதை பத்தியும் கவலைப்படாத, பாரமா இருக்க கவலைப்படாத, சிக்கி தவிக்கிறியா கவலைப்படாத, சுமந்து தவிக்கிறியா கவலைப்படாத, நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைச்சு நீ விரும்பு என்பது தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதை குறித்து பேசணும்னா தனியா உங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்டே பேசலாம். கர்த்தரவனை உயிரோடு எடுத்ததுனால கர்த்தருக்கு பிரியமானவன் நினைச்சுக்காத. அதுக்கு முன்னாடியே அந்த சாட்சியை பெற்றிருந்தான். ஏன் சாட்சியை பெற்றிருந்தான் பிரதர்? தேவன் அவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏனோக்கு தேவனோடு என்ன பண்ணா? சஞ்சரிச்சு. ஆனாலும் சாட்சி விளங்கிச்சு, இவன் தேவனுக்கு பிரியமானவன். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால ஒரு பெரிய சாட்சி உண்டாகுது. யார் நடுவுல பிரதர்? உலகத்தின் நடுவில். கர்த்தருக்கு அவன் பிரியமானவன், தேவனுக்கு அவன் பிரியமானவன் என்கிற சாட்சி நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப தேவனுக்கு பிரியமானவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, வேண்டிக் கொள்ளும் போதே தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும். பிரியமானவன் தெரியுது, நான் கர்த்தருக்கு பிரியமானவன் தெரியுது. அவர் ஒருவேளை என்கிட்ட இடைபடுறாரு தெரியுது, என் கூட கர்த்தர் இருக்கிறார் எனக்கு தெரியுது. ஆனா ஒரு பர்டிகுலர் காரியத்துக்கு மாத்திரம் நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், ஏன் எனக்கு பதில் கிடைக்கலன்னா நீங்க அதை பத்தி என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. என் ஜெபம் கேட்கப்படல நினைச்சிடக்கூடாது. அதுக்கு கர்த்தர் சில ஆன்சர்களை கொடுத்திருப்பாரு, அதை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியலன்னு அர்த்தம். என்ன ஆன்சர் கொடுத்திருக்கலாம்? இல்லன்னு சொல்லிருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிருக்கலாம், இன்னும் காலம் வரலன்னு சொல்லிருக்கலாம், இன்னும் வேலை கடந்து வரலன்னு சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி பதில் எல்லாம் நம்ம கர்த்தரிடத்துல இருந்து வந்ததுன்னா எனக்கு அது பதிலாகவே தெரியாது. நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கு நடந்தா மட்டும்தான் நான் என்ன எப்படி எடுத்துப்பேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என்ன பண்ணாரு கேட்டாரும் புரிஞ்சுப்பேன். அவர் நிறைய ஆன்சர் சொல்றாரு, இல்லன்றாரு, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாரு, கொஞ்சம் காலை பொறுத்துக்கன்றாரு, இன்னும் வேலை வரலன்றாரு, இல்ல ஒரு பெட்டர் சாய்ஸ்க்காக நான் என்ன செய்றேன், நான் வெயிட் பண்றேன்றாரு. நிறைய பதில் இருக்கு இல்லையா? இந்த பதிலுக்கெல்லாம் எனக்கு கர்த்தர் பதில் கொடுத்தா ஏதாவது தோணுமா பிரதர்? தோணவே தோணாது. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், இன்னும் கர்த்தர் எனக்கு என்ன செய்யல, பதில் தரலன்னு நினைப்பேன். நல்ல விளங்கிக்கொள்ள. அப்போ இத நீங்க சரியா புரிஞ்சு கொள்றதுக்கா சொல்றேன். ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ண பிரதர், பட் ஆனா எனக்கு தெரியும் நான் தேவனுக்கு பிரியமானவன். அப்ப இந்த வசனத்தின்படி எனக்கு ஏன் நான் தொடங்கின போதே பதில் கிடைக்கலன்னா, பதில் கிடைத்தது. கிடைத்த பதிலை புரிந்து கொள்ற அளவுக்கு உங்களுக்கு ஞானமும் கர்த்தரை குறித்த புரிந்து கொள்ளுகிற அறிவும் உங்களுக்கு என்ன செய்யல இல்லைன்னு அர்த்தம். பதில் அவர் கொடுக்கதான் செய்யறாரு. நீங்க தேவனுக்கு பிரியமானவனா உடனே பதில் வரும். வெயிட் பண்ணப்பா, கொஞ்சம் காலம் பொறு என்பதை குறித்து கர்த்தர் பேசுவார். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் வேலை வரலன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்றாருன்னு அர்த்தம். பதில் கிடைக்கல என்ன செய்யணும் பிரதர்? வெயிட் பண்ணும். வேண்டான்னு சொன்னா பிரதர், வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா ரெண்டாவது விஷயம் ஜெபிக்க விடாது. வேண்டான்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் இன்னொரு முறை ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் நான் உங்கள்ட்ட சொன்ன நினைக்கிறேன், அப்புறம் நம்ம சில நேரம் நம்ம பிள்ளைகள் சிலதை கேட்டுக்கிட்டே இருக்கோம், முடியாதுமோ, கடைசியில தொல்லை பண்ணோன்னு என்ன செய்வோம், வச்சு தொழாமோ இல்லையா? அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பைபிள்ல யாருக்குமே அது ஆசீர்வாதமா அமையல. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா கேட்க கூடாது, இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னா கேட்கலாம், போராடலாம், அதை நோக்கி ஆண்டோட நினைச்சலாம், பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வெயிட் பண்ணுனா தொடர்ந்து நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செபிச்சுக்கிட்டே இருக்கணும், காலம் கனிந்து வருகிற வரை. ஆனா பதில் உடனே வரும். நீங்க தேவனுக்கு பிரியமானவனா உடனே பதில் வரும். இதுதான் வசனம். இந்த பகுதியில நீங்க நன்றாய் கவனித்தீங்கன்னா, அங்கே தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை அவனோடு கூட பேச அந்த கேப்ரியலை அனுப்பும் போது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தை எனக்காக வெளிப்பட்டது, கேப்ரியல் வேகமாக வந்தான். அப்ப இந்த பதில், நீ எனக்கு பிரியமானவன்கிற பதிலை எந்த தருணத்துல தானியேல் பெற்றுக்கொண்டான்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பதிலை பெற்றுக்கொண்டான் என்பதை நீங்கள் சரியானபடி புரிந்து கொள்ளணும். சரிங்க, எதற்காக ஜெபித்தார் தானியேல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாசிக்கலாம் 2ஆம் வசனத்தை. தானியேல் 9:2. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 60 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்ப அவர் என்ன வாசித்தாரு?
எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்தார், தானியேல் வாசித்தார். என்ன தேவனாய் கர்த்தர் பேசியிருந்தார் எரேமியா கிட்ட? 70 வருஷமான அந்த 2வது சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்ததை குறித்து பேசியிருந்தாரு. 70 years நீ சிறையிருப்புகள் இருப்ப, அதுக்கு பிறகு உனக்கு விடுதலைன்னு சொல்லியிருந்தார். அந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்கள்ட்ட சொன்னாங்க, இன்னும் 6 மாசத்துல உனக்கு விடுதலை, இன்னும் உனக்கு 1 வருஷத்துல கர்த்தர் விடுதலை தர போறார், அப்படியே நிறைய காரியங்களை பேசினாங்க. அப்ப ஜனங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் ஜனங்களுக்கு எது பிடிக்கும். 70 வருஷம் நீ இப்படிதான் இருப்பேங்கிறது பிடிக்குமா? 6 மாசத்துல விடுதலைன்னா பிடிக்குமா? 6 மாசத்துல விடுதலைன்னா பிடிக்கும் இல்லையா? அப்படி ஜனங்கள் எல்லாரும் பிரதர் எரேமியா விட்டுட்டு அந்த 6 மாசம் விடுதலை 1 வருஷத்துல விடுதலைன்னு சொன்ன எல்லாரையும் நோக்கி நகர்ந்து கொண்டு வந்த காலகட்டாது. ஆனா அந்த காலகட்டத்துல கூட தானியேல் யாருடைய புஸ்தகத்தை வாசித்தாரு? எரேமியானுடைய புஸ்தகத்தை வந்தாரு. ஏன்னா இவனும் ஆவி உள்ளவன், இவனும் தேவ ஆவியை தரித்து கொண்டவன். இன்னும் சொல்ல போனா தானியேல் 6 விசேஷித்த தேவாவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன். அப்ப அவனுக்கு நல்லா தெரியும் டூப்ளிகேட் யாரு, ஒரிஜினல் யாரு நல்லா தெரியும். தேவ ஆவியில நிரப்பப்பட்டவனுக்கு தான் டூப்ளிகேட்டையும் ஒரிஜினலையும் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாரும் ஏமாற்றத்தான் படுவாங்க. அவ்வளவு பொய்யும் அவ்வளவு புரட்டுகளும் அவ்வளவு காரியமும் நடந்துகிட்டே இருக்கும் உலகத்துல. இன்னொரு சகோதரி கேட்டாங்க, பிரதர் இவர் தானே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரான்னு சொல்லி சென்னையில் இருக்கிற ஒரு இடத்தை சார்ந்து ஒருத்தரை சொல்லி ஊர் பேரை சொன்னா யாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்ல விரும்பல. இல்லையே, நான் ரசிக்கப்பட்ட போது ஆந்திராவில் போய் ஒரு டேம்ல போய் எடுத்துட்டு வந்தேன், யாருக்கும் தெரியாம. இவர் இல்லையா? இல்ல பிரதர், என்கிட்ட சொன்னாங்க, நாங்க மொத்த ஃபேமிலி இருந்தோம், அந்த தொட்டியை காமிச்சு இதே தொட்டியை தான் பிளஸிங் சேனலுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நீங்க பிளஸிங் சேனல் மீட்டிங்கா போறீங்கன்னு சொன்னாராம். அவரு எங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு? நான் ஆந்திராவில் இருந்தேன். ஒருத்தன் வாழ்க்கையில ஆசை வைக்கப்பட்டான்னா உடனே என்னாலதான் வந்தான் ஆளுக்கு நினைச்சிருது. எதுக்கு சொல்றேன் பிரதர்? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்றோம். யாரை நம்புறது என்ன செய்யறது ஒரு மண்ணும் புரியல. கேட்டதானே தெரியும், அவன் கேட்கலன்னு வைங்களா. ஆனா ஆவியுள்ளவனுக்கு தெரியும், தேவ ஆவியில நிரப்பப்பட்டவனுக்கு தெரியும் இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலான. அவன் என்னைக்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா அடையாளம் கண்டுபிடிப்பான். தானியேலும் வாசிக்கிறார். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேலுடைய பகுதியில நீங்க ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ளணும். ஐயா, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன், வாசித்து அதை அறிந்து கொள்ளுகிறவன். அறிந்ததோடு மாத்திரம் அல்ல, அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்துல, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை செபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. வாசிதாயா, தெரிஞ்சு கொண்டாயா இவ்வளவு பெரிய இக்கட்டு இருக்குது, இந்த ஜனங்களுக்குள்ள விடுதலை இல்லை என்கிற அறிஞ்ச உடனே நம்முடைய டியூட்டி என்னன்னா அதுக்காக ஜெபிக்கிறது. நிறைவேறுமா பிரதர்? ஒருவேளை கர்த்தர் கிருபை வச்சா நிறைவேறும், இல்லைன்னா 70 yearsனா 70 yearsா தான் இருக்கும், அது மாறாது. ஆனா அதுக்காக ஜெபிக்கணும். சும்மா பிரதர் ஒரு சொப்பனத்துல திடீர்னு கர்த்தர் என்ன உங்களுக்கு காமிச்சிட்டாருன்னு வைங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நேற்று நைட் சொப்பனத்துல வந்தீங்க, வந்தா என்ன அர்த்தம்னா எனக்காக சோம் பண்ணுன்னு அர்த்தம். அதை பண்ணாம அண்ணன் வந்தாருன்னு சொல்லி காலைல வந்து என்கிட்ட காய்ச்சல் சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். சோம் பண்றது எப்படியா? 2 பேர்ல சோம் பண்றதா பிரதர்? இல்ல, நேற்று டியூஸ்டே வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் 2 சந்தர்ப்பத்துல எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. நாங்க என்னன்னு கேட்டேன். ஒரு நாள் எல்லா பில்டிங் இடிஞ்சு கிடக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தேன், காலையில அப்படியே விட்டுட்டேன். அடுத்த 2வது நாள் துருக்கியில ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு இல்லையா, பல 1000 மக்கள் மரிச்சாங்கல்ல, அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் போன வாரத்துல ஒரு சகோதரி வீட்டுல மரணம் நடக்கிற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன், அவருக்கும் ஜெபிக்க விடல. 3 நாள் கழிச்சு பார்த்தா அவர் மரிச்சு போயிட்டாரு. அதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குன்னா புரியலையா? இப்ப நான் கேட்டேன், நீங்க ஜோம் பண்ணதுனால அந்த மரணம் தடுக்கப்படுமா? அது எனக்கு தெரியாது. பட் நான் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய. எப்படி ஜெபிக்கணும்? எவ்வளவு சிரத்தை எடுத்து ஜெபிக்கிறான் பாருங்க. ஐயா, அவனுக்கு தெரியும் 70 yearsன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த காலம் கட்ட வர அது நிறைவேறாது நல்லாவே தெரியும். அது என்ன செய்யறது போல மாற்ற போறது இல்ல, கர்த்தர் சிறையிருப்பு வச்சிருப்பாரு நல்லா தெரியும். ஆனா எப்படி ஜெபம் பண்ணா பாருங்க, உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்துன்னா எதனுடைய அடையாளம்னா அவ்வளவு பெரிய துக்கத்தினுடைய தாக்கம் அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. லோத்தை குறிச்சு வாசிக்கிறோம் இல்லையா, ஜனங்கள் செய்யற பாவத்தெல்லாம் கண்டு கேட்கும் போது அவனுடைய நீதியுள்ள இருதயம் பாதிக்கப்பட்டதுன்னு எழுதுறாரு.
பேதுரு சாட்சியா எழுதுறார். லோத்தனுடைய இருதயம் என்னாச்சா பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப சாம்பல் உட்கார்ற அனுபவம் என்ன பிரதர்? உண்மையாகவே அந்த துக்கத்தை உள்ள எடுத்துக் கொள்ளுவது. அது ஜனங்கள் மேல ஒரு அன்பு இருந்தா மட்டும்தான் அது நிறைவேறும். அந்த அன்பு இல்லைன்னா அது என்ன செய்யாது, நிறைவேறாது. நமக்கு உடனே டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் மாதிரி கோவம் வரணும் இல்லையா? ஒரு வீட்டில் நடக்கிற தாக்கம் எனக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னா எனக்கு அந்த நேசம் பாசம் எல்லாம் வராது. இவனுக்கு மக்கள் மேல இருந்த பாசத்தினால என்ன செய்யறான் பிரதர், 70 வருஷம் சிறை இருப்பான் என்கிற அறிஞ்ச உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், உபவாசிக்கிறான். ரெட்டிலும் சாம்பல் உட்காது என்பது துக்கத்தை தனக்குள்ளே கொண்டு வருவனுடைய அடையாளம். அதோட விடல, ஆண்டவரை என்ன செய்யறான், தேவனாகி ஆண்டவரை செபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட அப்படின்னு போட்டிருக்கு. செபம் வேற விண்ணப்பம் வேற. விண்ணப்பம்னா நீங்க சேர்றதெல்லாம் நிறைய தேர்தல ஜோம் பண்றேன்னு சொல்றது எல்லாமே விண்ணப்பம் தான், ஜெபம் கிடையாது. ஜோம் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, எல்லாம் பெரும்பாலும் விண்ணப்பம் தானே தவிர 90% மேல ஜெபம் கிடையாது. ஜெபம்னா கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம், உட்கார்ந்து அமர்ந்து அவரை தியானிச்சு அங்கிருந்து ஏதாவது ரிப்ளை வருதான்னு தேடுற ஒரு அனுபவம். விண்ணப்பங்கிறது அப்படி இல்லை, ஒன் வே டிராபிக் மாதிரி கட்ட 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 கடன்னு கவர்மெண்ட் ஆபீஸ்ல மனு கொடுக்குற மாதிரி மனுவை கொடுத்துட்டு எழுப்பி போறதுக்கு பேர் என்னது, விண்ணப்பம். விண்ணப்பம் பண்ணாரா, விண்ணப்பம் பண்ணார். என்னெல்லாம் தேவைன்னு சொன்னாரா, சொன்னார். ஜெபம் பண்ணார், தேவனோட உறவாட ட்ரை பண்ணார், அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர ட்ரை பண்ணார், அவர் இதை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ட்ரை பண்ணார். அதான் ஜெபத்தினுடைய ஆழங்கள். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி சொன்னார். என்ன ஜெபம் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே கண்டுபிடிச்ச என்னன்னா, நாங்க ஒண்ணும் நல்லவங்க இல்ல, நாங்களும் பாவிகள் தான், இந்த முன்னோர்களும் பாவிகள் தான், மூதாதையரும் பாவிகள் தான், எல்லாரும் நாங்கள் உமக்கு துரோகம் பண்ணினோம். இந்த வார்த்தையெல்லாம் வீட்டுல வாசி விடுங்க, நேரம் இல்லை. நாங்கள் உமக்கு என்ன பண்ணோம், பாவம் பண்ணோம் மட்டும் சொல்ல, பாவம் பண்ணோம்னு சொல்றாரு, துரோகம் பண்ணினோம். பாவம் என்ன துரோகம் என்ன வித்தியாசம் பிரதர்? நம்பினவனுக்கு செய்யறதுக்கு பேரு துரோகம். கணவர் மனைவிக்கு விரோதமா செய்யற பாவத்துக்கு பேரு துரோகம். மனைவி கணவருக்கு விரோதமா செய்கிற பாவத்துக்கு பேரு துரோகம். பாவம் வர இடத்துல துரோகம் கண்டிப்பா என்ன பண்ணிரும், வந்துரும். மணவாளனாகி அவருக்கு விரோதமா மணவாட்டியாகி நாம் செய்கிற எல்லா பாவமும் எந்த லிஸ்ட்ல தான் வரும்? ஏன்னா அவர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ரட்சிப்பு எனக்கு இலவசமா கிடைச்சதுனால ரொம்ப சீப்பா எடுத்துக்கிறோம். அது இலவசமானதுதான், ஆனா சீப்பானதல்ல. அதுக்காக யார் விலை கொடுத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து விலை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்கு விரோதமா நான் செய்யற எல்லா பாவமும் என்னதுதான்? துரோகம் தான், துரோகம் தான். காலம் மாறிட்டு பிரதர், காலம் மாறிட்டுலாம் நம்ம கடந்து போக முடியாது. காலம் மாறினாலும் பைபிள் மாறாது, கர்த்தர் மாறவே மாட்டார். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரா இருக்கிறார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 ரீல்ஸ் போட்டா தப்பா பிரதர்? தப்புதான். 2 பச்சை குத்துனா தப்பா பிரதர்? ஆமா, பைபிள் சொல்லுது டெம்பரவரியாகவோ நிரந்தரமாகவோ நான் என்ன செய்யக்கூடாது, பச்சை குத்தக்கூடாது. எனக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. வசனம் நமக்கு தெளிவாக கொண்டே சொல்லுகிறது. அப்ப ஒன்றை நீங்கள் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அப்ப என்ன சொல்ற ஆண்டவரே கர்த்தர் கேட்டீங்கன்னா, டெம்பரவரியாவும் நான் போட முடியாது, நிரந்தரமாவும் போட முடியாது. காலம் மாறிடுச்சு பிரதர். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இருந்து எல்லாரும் பச்சை குத்திட்டு தான் தெருவழியா அலையுது. அவ்வளவு பேர் உடம்புல என்னதுதான் பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இது எங்க போய் சொல்றது, என்ன சொல்றது அப்படி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? காலங்கள் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குது. அப்ப காலம் மாறிடுச்சு பிரதர். ஏங்க நார்மலா பார்த்தா நல்லாவா இருக்குது, அவ்வளவு கேவலமா இருக்கு. உடம்புல சொறி பிடிச்ச மாதிரி. ஆனா குத்திட்டு தான் அலைகிறாங்க மக்கள். அதுல என்ன இருக்குன்னு தெரியல. அதுல என்னது எனக்கு ஒரு இளவும் புரியல. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராரு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, உலகம் மாறிட்டே இருக்கு, நீ மாறவே முடியாது. எல்லாமே என்ன பிரதர், என்னை ஒருவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், என் சரீரத்துக்கு அவர் விலை செலுத்தி இருக்கிறார். இந்த சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறது. இதுல அவருக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் எதையும் எழுதுவதற்கோ எதுவும் செய்யறதுக்கோ எனக்கு என்ன கிடையாது, ரைட்ஸே கிடையாது. எல்லாம் பாவம் தான், பாவத்து லிஸ்ட் தான் எல்லாம் வரும். அப்ப பாவம் துரோகம் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார் ஆண்டவரே நீர் மன்னியும், இப்படி எல்லாம் நாங்க துரோகம் பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், ஒரு பெரிய லிஸ்ட். எங்க பிரதர் 4ஆம் வசனத்தில் ஆரம்பிச்சு அந்த 21ஆம் வசனம் வரைக்கும் 20ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டியல் போயிட்டே இருக்குது. அது சொல்லும் போது சொன்னாரு 18ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக என்ன செய்கிறோம், நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல. அங்க நீதியை பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான், ரோட்ல போற பாவியோடு உங்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பரிசுத்தவான். இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்த்தா நம் நீதி கண்டலா இருக்கிறது, அது அழுக்கா இருக்கிறது.
அப்ப எங்கள் நீதி நம்பி நாங்க வரல, உங்களுடைய இரக்கங்களை நம்பி நாங்கள் பேசுகிறோம்னாரு. 20ஆம் வசனத்துல சொன்னார், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு அப்புறம் விண்ணப்பத்தை செலுத்திட்டே இருக்கிறார். முதல்ல ஜெபம் பண்ணாரு, அப்புறம் என்ன பண்ணாரு? அப்படிதானே போட்டிருக்கு. ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜெபம், அப்புறம் விண்ணப்பம். ஃபர்ஸ்ட் ஜெபம்னா என்ன பிரதர்? ஃபர்ஸ்ட் தேவனை நம்ம கிட்ட இழுக்கிறது. அதுல என்ன பிரதர்? பாவத்தினுடைய அறிக்கை வருது, கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடுகிறாரு, என்னெல்லாம் ஜெபிக்கிறார், கர்த்தர் சித்தமான பிற ஒரு நாள் தியானிப்போம். அப்ப என்ன சொல்ல, இதெல்லாம் சொல்லி ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருது. தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்த பிறகு அவர்கிட்ட என்ன செய்யணும்? நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு நம்மள எப்படி ஏமாத்துறோம் தெரியும் இல்லையா? பேரண்ட்ஸ், அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது. அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்க எல்லாம் சொல்லி, குறைகள்லாம் சொல்லி, ஆண்டவரே என்கிட்ட இப்படி எல்லாம் இருக்குது, என் வாழ்க்கையில என்னென்ன தீமை இருக்குது எல்லாத்தையும் சொல்லி அவரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி அவரை அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து விண்ணப்பம் பண்றாரு. அப்ப பதில் கிடைக்கும். அப்ப தேவனுக்கு பிரியமானவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான். வேதத்தை தேடி தேடி வாசிக்கிறான், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறான், உபவாசம் பண்றான், ரெட்டு கொடுத்துக்கிறான். எவனுக்கோ வந்ததுக்கு நான் யாரையா ரெட்டு கொடுத்துணும்னு உட்கார்றது இல்லைல்ல. நீங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒரு வீட்டுல ரெகுலரா போய் ஜெபம் பண்றோம், கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்றாரு. பார்த்த உடனே அதுக்கு பிறகு அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாம் முழிச்சுக்கிறாங்க, ஆஹா இதனால இந்த வீட்டுல ஒரு பெரிய நன்மை நடந்துருச்சு, அண்ணன் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரல, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரலன்னு மாத்தி மாத்தி கூடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கும் அதே பாரத்தோட போறோம். எல்லாருமேலயும் அதே பாரத்தோட என்ன செய்வன் இருக்குது? செபிக்கணும் இல்லையா? நான் கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கணும்னா எல்லாருமேலயும் அதே பாரம் எனக்கு வரணும், உங்களுக்கு அதே மாதிரி வரணும், மற்றவங்க மேல பாரம் வரணும். ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அதை போய் ஊரெல்லாம் தூட்ச இல்ல, அதை தேவ சமூகத்துல மன்றாட, முடிஞ்சா உபவாசிக்க, முடிஞ்சா ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காரு, அந்த துக்கத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர. அது ஒண்ணு ரொம்ப ஈஸி இல்ல. அப்படியெல்லாம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு ஹெல்த் பாதிக்கும் தெரியுமா? அவங்களுடைய பாரத்தெல்லாம் நீங்க சுமக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவு ஹெல்த் பாதிக்கும், தூக்கம் கெடும். அது நம்மளுடைய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுல நடந்தது, நம்ம மைண்டை விட்டு அகல்றதுக்கு 3 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். ஒரு வாரம் 10 நாள் எடுக்கும் நம்ம மைண்ட் விட்டு போறதுக்கு. ஏன்னா அந்த துக்கத்தை அப்படியே உள்ள என்ன பண்ணிக்கிட்டோம், உள்ள வாங்கிக்கிட்டோம். அது எப்படி போகும்? அது போறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். சில நேரத்துல அந்த அற்புதம் அந்த வீட்டுக்கு நடக்கிற வரைக்கும் ஆகும். தேவனுக்கு பிரியமா வாழுங்க. கர்த்தர் சொல்றாரு, ஐயா நீ என்ன கேட்கறியோ கேட்க தொடங்கும் போதே உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு அற்புதத்தை தேவனாய் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். ஐயா அதை கேட்கிறவரா இருக்கிறாரு, உடனடியா வேகமா அந்த காரியங்களை நடப்பிக்கிறவரா இருக்கிறாரு. உணர்ந்து தேவ சமூகத்துல அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம். கர்த்தருடைய கரத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமானவன் அல்ல மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. தானியேலுடைய இருதயத்தை திறக்க, அறிவை உணர்த்த வேகமாய் கடந்து வந்தான் காபிரியல். தேவனாய் கர்த்தர் அவனை அனுப்பி வைத்தார். போய் சொல்லு, என் தாசன் நிபதமாய் மன்றாடி கொண்டிருக்கிறான், உபவாசித்து என் சமூகத்துல காட்டி கொண்டிருக்கிறான், ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான், இன்னும் பதில் கிடைக்கலங்கிறதுனால எழும்ப மறுக்கிறான். நீ அவங்கிட்ட போய் சொல்லு, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வந்துருச்சியா, அதுக்கான பதில நான் கொடுத்துட்டேன், எதுக்கு நீ இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வேகமாய் தன்னுடைய தூதனை அனுப்பினார் தேவன். நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, வேதத்தை வாசிக்கிறவன், அதற்காய் சுபிக்கிறவன், மற்றவருடைய பாரத்தை சுமக்கிறவன், அப்படிப்பட்டவனாய் தானியேல் இருந்தான். அதனாலதான் அவனுக்கு அந்த பெயரானது சூட்டப்பட்டது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் இருந்தாலும் தேவனுக்கு சித்தமானதை மட்டுமே செய்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவன் பரிசுத்தாவியினால் நிரம்புகிற சந்தோஷத்தினாலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவன் ஐயா இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி கர்த்தருக்கு பிரியமானவனாகவே இருக்கணும்னு விரும்புறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உணர்ந்து தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பிராபசியா பேசி இருக்கிறார். ஐயா நீ கேட்கறது நடக்கும் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப வாய்க்க செய்வார்.
அவர் உங்கள்கிட்ட பேச சொன்னபடி நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை அங்கு நின்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டபடினாலே இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை என்று நான் சொல்லுகிறேன். நீங்க ஜெபிப்பதை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து கடந்து போனீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டிருக்கிற நீங்க அமிதமாய் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் நீங்க கேட்கிறதை உங்களுக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். உடனே நடக்கும், உடனே நடக்கும். நீங்க கேட்பது உங்களுக்கு நிறைவேற்றப்படும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானவனாய் வாழ, உமக்கு பிரியமானவளாய் வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லபிதாவே, நீங்க சொன்ன வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நிறைவேறட்டும். இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். உமக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். அது நிமித்தமாய் கிடைக்க பெறுகிற செபிக்கிறதெல்லாம் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதான அந்த மேன்மையான அனுபவத்துக்குள்ள எங்கள் பிள்ளைகளை கொண்டு வாருன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருடைய சிரசின் மீது நான் வைக்கிறப்பா, ஒவ்வொருவருடைய சிரசின் மீது வைத்து நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் கேட்பதை கிடைக்க பெற்றுக் கொள்ளுகிற அந்த நன்மைகள் பரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உண்டாவதாக. தேவனீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.